நெஞ்சில் ஊன்றினான் முடுக்கி விட்ட வார்த்தைகள் மூச்சு விட்டு வாங்கவே சொடுக்கி விட்ட சாரதி சுப்பிரமணிய பாரதி. எனக்கும் என் தமிழுக்கும் இவ்வுரைக்கும் உயிர் கொடுத்து பிறந்தது முதல் பாரதியை அறிமுகம் செய்து வைத்த என் தந்தையை வணங்கி அவர் தமிழுக்கு வித்திட்ட பாரதியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பாரதியின் பெண்ணியம், பாரதியின் பெண் விடுதலை பற்றி இன்று நான் பேச இருக்கிறேன். இதோ கண்முன் இவ்வளவு பெண்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதி இருந்திருந்தால் மிகவும் அகமகிழ்ந்திருப்பார். ஒரு 95 ஆண்டுகளுக்கு முன்பு 95 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதி எழுதினான், தமிழ் சகோதரிகள் சிலரேனும் வெளிநாடுகளுக்கு போய் கீர்த்தி சம்பாதித்துக் கொண்டு வாருங்கள், விடுதலை தெய்வம் உங்களை தழுவும் பொருட்டு 2 கைகளையும் விரித்துக் கொண்டு காத்திருக்கின்றது என்று. ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், பாரதி இதை எழுதிய அக்காலம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அஞ்சிக் கொண்டிருந்த காலம். பள்ளி சென்று படிப்பது என்பது கனவாக இருந்த காலம். அந்த நிலையில் பாரதி இப்படி துணிச்சலாக எழுதியிருக்கிறான் என்றால் பெண் முன்னேற்றத்தில் அவன் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்திருக்கிறான் என்று தெரியும். அந்த காலத்தில் நாடு மட்டும் அடிமைப்பட்டு கிடக்கவில்லை. தமிழை படிப்பது தரக்குறைவானது என்று பலர் எண்ணியதால் மொழி அடிமைப்பட்டு கிடந்தது. சாதி பாகுபாட்டு பூதல்களால் இனம் அடிமைப்பட்டுக் கிடந்தது. ஆணாதிக்கத்தின் ஆளுமையால் படிக்க தடை, விருப்பம் போல் மணக்க தடை. இன்னைக்கு மாறிட்டுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெளியே தனியாய் போக தடை என்று பல தடைகளுக்கிடையே பெண் அடிமைப்பட்டிருந்தாள். அடுப்பூரும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள். அத்தகைய நிலையில் பாரதி பெண் விடுதலைக்கு ஓங்கி குரல் கொடுத்தான். புதுமை பெண்களை பார்க்க துடித்தான். அதுவரை எவருமே எழுதாத அளவுக்கு ஆணித்தரமாக பெண் விடுதலையை பற்றி எழுதினான். இன்று நாமெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை விட்டித்தவன் பாரதி. பூட்டி வைத்த வீட்டுள்ளே புழுங்கி நின்ற பெண்களை, பூட்டி வைத்த வீட்டுள்ளே புழுங்கி நின்ற பெண்களை கோட்டல் என்று பேசின கோபுரத்தில் ஏற்றினான். வேட்டெடுத்த வார்த்தைகள் வீர் கொள்ள செந்தமிழ், வேட்டெடுத்த வார்த்தைகள் வீர் கொள்ள செந்தமிழ் சூட்டி வைத்த சாரதி சுப்பிரமணிய பாரதி. பாரதி எழுதியுள்ள பெண் விடுதலை கும்மி ஒரு புரட்சி இலக்கியம். தொழுவிலே மாட்டை அடக்கி வைத்திருப்பது போல் வீட்டுக்குள்ளே பெண்ணை அடக்கி வைத்திருந்த காலம் அது. அதிலிருந்து வெளிப்பட்டு ஒரு பெண் பாடுகிறாள், மாட்டை அடக்கி வசக்கி தொழுவத்தில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. அது மட்டுமா, ஏட்ட பெண்கள் தொடுவது தீமைன்னு மாத்திவிட்டோம்னு பேசுறா. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையன் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற பிந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். இன்னும் ஒரு படிப்பே நாங்க என்ன சாதாரண படிப்பா படிக்க போறோம்? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினர் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கால் என்று கும்மியடி. என்று பேசி வந்த காலத்திலே பாரதி சொன்னார், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி மேல் பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாந்தர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு பாடுறார். எப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பாருங்க. இன்னைக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பார்க்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஆணித்தரமாக சொல்லுவேன். தமிழ் சங்கத்துல வேணா நாங்க இதை கொஞ்சம் நிறைவேற்றிருக்கோம். ஆனா அன்றாடம் வாழ்க்கையில் பல இடங்களில் பெண்கள் அடுத்த தரமாகத்தான் பார்க்கப்படுகின்றனர். இப்ப வெற்றிப்பட்ட பாடல்களை பாருங்க. ஒரு பந்தா அப்படின்னு நினைச்சு நம்ம பாடல்களை பண்ணாலும் பெண்களை தரக்குறையாவே சித்தரிக்கின்றன பாடல்கள். எவண்டி உன்னை பெத்தான் பெத்தான், கையில கடுத்தா செத்தான் செத்தான், வெற்றா அவளை அற்றா அவளை வைத்திஸ் கொலரை, என்ன கொடுமைங்க. மியூசிக் நல்லா இருக்குன்னு நம்ம தேற்றிக் கொண்டாலும் பாடலாசிரியர் பெண்ணை தாழ்த்தும் எண்ணம் என தனக்கு இல்லை என்று சொன்னாலும் நம் சமூகத்தின் பெண்ணாதிக்க தன்மையே இது காட்டுகிறது. பெண்ணை கேவலப்படுத்தும் பாடல்கள், வக்ரம் மிகுந்த பாடல்கள் வெற்றி பெறுவதற்கு வெட்டி தலை குனியாமல், என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன், அப்பாடல்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று வரும்போது இந்த வைத்திஸ் கொலவரை கேட்டு இருந்தேன். பாரதி இருந்தா ரசித்திருப்பானா? எவ்வளவு துடித்திருப்பான் இதற்காக. கற்பை பத்தி பாரதி பேசுறாரு.
அது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு இல்லை என்று இருந்த காலம் இது. கற்பு நிலை என்று சொல்லுவார், இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை பள்ளி மிதித்திடுவோம்னு பாடினா பாருங்க. படிக்காத பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் முரடர்களாகவும் மூடர்களாகவும் கோழைகளாகவும் வாழ்வை எதிர்கொள்ளும் திறமையற்றவர்களாகவும் இருப்பார்கள். நல்லபடி மக்களை திறக்க வேண்டும் என்றால் பெண்களை படிக்க வையுங்கள் என்றான் பாரதி. பெண்களின் 4 பண்புகளில் ஒன்று அச்சம், மற்றொன்று நாணம். பாரதி ஆவேசத்தோடு பாடுகிறான், நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமா? அது மட்டுமல்ல, அஞ்சாமை அவன் முதன்மை பண்பாக இருக்க வேண்டும் என்கிறான். இதோ புதுமை பெண் மூலம் அவன் கூறுவதை கேளுங்கள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் மிப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். பாரதி ஒரு தடவை அவரோட வாழ்க்கையில வந்து அவர் 18 வயசு பொண்ணு தங்கம்மா அப்பதான் காசிலிருந்து படிச்சுட்டு வந்தாங்க. அவங்கள வந்து அரவிந்தரை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனார். அங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு, புதிய மனிதர்களை கண்டா அவ்வளவு பேச்சு திறமை அவ்வளவு பேசுற இது இல்லாததுனால அவங்க ரொம்ப கலகலன்னு பேசல. அரவிந்தர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒற்றை வார்த்தைகளில் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். இது வந்து பிடிக்கல பாரதிக்கு. தன் மகள் வீரமாக திகழ வேண்டும் என்று நினைத்திருந்தார். வீட்டுக்கு திரும்பி வந்து, என்ன அரவிந்தர் கத்தி வச்சிருந்தாரா அப்படின்னு கேட்டார். இல்லையே. பின் ஏன் நீ பேசுவதற்கு பயப்பட்டாய்? இது வந்து நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். பெண்ணே, அச்சம் தவிர எதற்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. தமிழ்நாடு வீரம் மிக்கது. இதில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை. ஒரு முரத்தினாலே ஒரு தமிழ் பெண் புலியை விரட்டினாலாம். நீயும் அப்படி தைரியமாக இருக்க வேண்டும். அடிமை வாழ்வை போக்க வேண்டும். ஆண்களோடு பேசவும் பார்க்கவும் இல்லாது கூடி குறுகி நிற்பது அநாகரிகம். இந்த நாட்டில் பெண்கள் நிலை மிகவும் தாழ்ந்திருக்கிறது. அதை போக்க நீ முன்வர வேண்டும் என்று தங்கம்மாளுக்கு எடுத்து சொன்னார். அப்படியே செய்கிறேன் என்றால் தையல் சொல் கேளேன் என்றால் அவை பாட்டு. பாரதி என்ன சொன்னார்? புதிய ஆத்திச்சுடி தையலை உயர்வு செய் அப்படின்னார். அந்த காலத்துல கணவன் மனைவி கணவனின் பின்னால் தான் செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், பாரதி எட்டயபுரத்தில் ஒரு மனைவி தோளில் கையை போட்டுக் கொண்டு பீடு நடை போடுகிறான். எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல? அந்த மாதிரி ஒரு புரட்சி. பெண்ணுக்கு வந்து அந்த அளவு சம உரிமை கொடுத்தவன் பாரதி. பால்ய விவாதத்துக்கு எதிராக பேசுறான். தான் சுய சரிதையில் பாலர்ந்த மதலையர்களை திருமணம் செய்து கொடுப்பவர்கள் 1000 ஆண்டு அடிமைகளாக இருந்து அழியட்டும் என்கிறார். பாரதியின் ஏற்பாட்டில் புதுச்சேரியில் பெண்கள் கூட்டம் அடிக்கடி நிகழ்ந்தது. ஒரு கூட்டத்தில் பாரதியின் மகள் தங்கம்மா பேசியதாக பாரதி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நடை பாரதியை காட்டிக் கொடுத்து விடுகிறது. அது தங்கம்மாள் சொல்கிறாள், ஒரு ஸ்திரீயானவள் சாத்வீக எதிர்ப்பு முறையை அனுசரிக்க விரும்பினால் தனது கணவனிடம் சொல்லத்தக்கது யாதெனில், நான் எல்லா வகையிலும் உனக்கு சமமாக வாழ்வதில் உனக்கு சம்மதம் உண்டானால் உன்னுடன் வாழ்வேன். இல்லாவிட்டால் இன்று இரவு நான் சமையல் செய்ய மாட்டேன். எனக்கு வேண்டியதை நான் செய்து தின்னு கொண்டிருப்பேன். நீ அடித்து வெளியே தள்ளினால் ரஸ்தாவில் கிடந்து சாவேன். இது வீடு என்னுடையது, இதை விட்டு வெளியேறவும் மாட்டேன் என்றாலும். எப்படி இருக்கிறது? பிஜி தீவிலே உள்ள அந்த காலத்துல பிஜி தீவுக்கு கூட்டிட்டு போய் பெண்களை, தமிழ் பெண்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அழறார், கதறார் பாரதி. சித்திரவதை செய்யறாங்க. அதை கேட்டுட்டு, கரும்பு தோட்டத்திலே அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருத்துகின்றனரே. இந்து மாதர் தம் நெஞ்சம் போதின்மை சுருக்குகின்றனரே. அவர் துன்பத்தை போக வழி இல்லையா அந்த கரும்பு தோட்டத்திலே? நாட்டை நினைப்பாரா? எந்த நாளில் போய் அதை காண்போம் என்று அன்னை வீட்டை நினைப்பாரா? அவர் விம்மி 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 ஆழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே. துன்பத் தேனியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டு உரையாயோ. அவர் விம்மி அழவும் நீரம் கெட்டு போயினர் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று பாடிக்கொண்டே அழுதான். அதை கேட்டு அத்தனை பேர்களும் அங்கு அழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெண்களுக்காக தனி சாலைகள், கல்வி சாலைகள் திறக்க வேண்டும். அதெல்லாம் இப்ப வந்துடுது. இன்று பாரதியின் கனவு பல விஷயங்களில் நனவாகி இருக்கிறது என்றாலும் இன்னும் பல கனவுகள் நனவாக வேண்டும். அதற்கு பெண்களாகிய நாங்களும் ஆண்களாகிய நீங்களும் அதற்கு முன் வந்து அவர்கள் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரதி கொட்டுகின்ற பாமழை குளிருகின்ற வெண்சுடர், கொட்டுகின்ற பாமழை குளிருகின்ற
நின்ற செஞ்சுடர் வெட்டி ஓசை மங்களம் வீறு கொண்ட நெஞ்சுரம் தட்டில்லாத சாதனை தந்தவந்த சீரினை கட்டி போட்டு வார்த்தையால் கணக்கெடுக்க கூடுமோ தட்டில்லாத சாதனை தந்தவந்தன் சீரினை கட்டி போட்டு வார்த்தையில் கணக்கெடுக்க கூடுமோ பாரதி திருநாமம் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தார்.